Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Swanson's Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், அப்லோட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அது பேக் டெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டு அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். நான் எடுக்கிற இப்போது நான் வந்து வீடியோ எடுக்கிற டைம் ஒரு டைமாக இருக்கும். நான் போஸ்ட் பண்ணுற டைம் ஒரு டைமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது ஒரு டைமாக இருக்கும். நீங்கள் என்டர் ஆகிறது வேறு டைமாக இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு என்ன சினாரியோவோ அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பை அண்ட் செல்ஸ் என்டர் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல செல் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல கரண்ட் டைமில் என்ன நடந்திருக்குன்றத பார்த்து நானே ஒரு வேளை செல் போகாமலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல பிளைண்டாக போய் செல் போகக்கூடாது. போனீங்கன்னா கண்டிப்பாக லாஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் எஸ்எம்சி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எஸ்எம்சி தெரியணும். தெரிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து நல்லா ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறத வச்சுட்டு ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டிங் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் பர்சனல் டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிட்டு போய் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஈரோ ஹிஸ்ட்ரியில் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளையில் 5 மினிட்ஸ் சப்ளையில் 1 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டில் என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஸோ 1 மினிட்டோட ரீஃபண்ட்மெண்ட்டில் என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஸோ அந்த என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஹையை இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இது எடுத்திருக்கான், ஆனால் இது எடுக்கல. ஆனால் இங்கே ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஸோ அதனால் நம்ம இந்த லோவில் பிரேக் இவன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட என்ட்ரி எஸ்எல் எடுத்து நான் அப்படி பிரேக் இவன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா பிரேக் இவன் கொடுத்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து மார்க்கெட் மேலே வந்தாலும் எனக்கு வந்து பிரேக் இவன் தான் ஹிட் ஆகும், எஸ்எல் ஹிட் ஆகாது. ஸோ இப்போ என்னோட ட்ரேட் வந்து சேஃப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிட்டு ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்கோ அந்த லோ வரைக்கும் நான் டிபி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 2-3 டேஸாக 2-3 ட்ரேடிங் டேஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலை. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ட்டு பிளானில் இந்த இதில் வந்து கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு ரியாக்ட் ஆகி நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போய் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே வருது. ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் ஆகி மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஹீரோ எஸ்டி இப்போ எடுத்திருக்கிற சப்ளை கரெக்டா அப்படின்றத இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போது இது வந்து ஒரு ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கில் இங்கே நின்றுட்டு தான் மார்க்கெட் இப்படி வந்திருக்கான். புரியுதுங்களா? இங்கே நின்றுட்டு மார்க்கெட் இப்படி வந்திருக்கான். அப்போது அந்த நின்ன இடத்துல நமக்கு டிமாண்ட் இருக்கான்னு வந்து செக் பண்ணிடலாம். டிமாண்ட் வந்து இல்லை, நின்ன இடத்துல ஒரு டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. மார்க்கெட் இங்கே நின்றுட்டு அப்புறம் வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது இந்த சப்ளை வந்து ஹைலி பவர் கிடையாது. நான் ஏன் இந்த சப்ளை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்வீப் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான் மார்க்கெட். அப்போ இந்த ஸ்வீப்புக்கு கண்டிப்பாக பவர் இருக்கும். அந்த பவருக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா ட்ரேடிங் ரேஞ்சை வந்து மைண்டில் ஏற்றிக்குங்க. இது லோ அண்ட் இங்கே சோச் வந்து இருக்குது. ஸோ இந்த லோ வந்து மார்க்கெட் இங்கே எடுத்துருச்சு. ஸோ நமக்கு ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே நியூ ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? நியூ ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது
மார்க்கெட் இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு மார்க்கெட் போயிருக்கு. 50% போயிட்டு அப்புறம் இந்த டிமாண்ட்லேருந்து ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் இன்னும் கீழே வரல. ஓகேங்களா? அப்போது இந்த 50%க்கு மேலே நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 50%க்கு மேலே ஒரு சப்ளை 2 சப்ளை இருக்குது. இங்கே வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஸ்வீப் அண்ட் ஃப்ளிப்புன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் பவர் இருக்கும். இதில் நம்ம ஒரு சின்ன இன்ட்ராடே வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோவில் எக்ஸிட் ஆகுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏசியனோட லோ எக்ஸிட் ஆகுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ எனக்கு டிபி இங்கே வரணும். இங்கே இந்த ப்ராஃபிட் இருந்தால் எனக்கு அக்செப்டபிள். அப்படி இல்லைன்னா மேலே மேலே போச்சுன்னா பிரேக் இவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அந்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் இந்த லோ வர்றது பெட்டர். நான் கரண்ட் ப்ரைஸில் பார்த்துட்டு நான் எக்ஸிட் வந்து ஆயிடுவேன் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ப்ராஃபிட் இருக்குனால எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, அப்போது ட்ரேடிங் ரேஞ்சு இந்த ஹை வரைக்குமே நமக்கு மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம இதில் ஸ்கேல்ப் பண்ணணும். சரி, ஸ்கேல்ப் கிடையாது, சாரி, இந்த இடத்துல இன்ட்ராடே பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இங்கேயும் இன்ட்ராடே பண்ணணும். இங்கே நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் வந்து நல்லா பொசிஷனாக இங்கேருந்து இந்த சப்ளையில் இருந்து கீழே வரைக்கும் கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பார்த்துக்கலாம். நோ, வேறு எங்கேயுமே சப்ளை கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த சப்ளை வர வரைக்கும், இந்த சப்ளை வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்டு பண்ணி அடிக்கலாம் கீழே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம வந்து ஒரு பிளான் வந்து போடலாம். ஓகேங்களா? இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆக போகுது, இந்த சப்ளை அது அப்புறமா பார்க்கலாம், இது ஃபெயிலியர் ஆக போகுதுன்ட்டு நம்ம பிளானை வந்து போடலாம். அப்போது நான் இப்போ என்ட்ரி போயிட்டேன். ஓகேங்களா? என்னோட என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. அப்போது இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு இப்படி. ஓகேங்களா? இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஓகே, இந்த சப்ளை இப்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் எடுத்தான். ரீஃபண்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த கன்ஃபர்மேஷன் சப்ளையில் என்ட்ரி வந்து போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் எங்கே நடந்துட்டுருக்குன்னா இந்த சப்ளையில் நடந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சப்ளையில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சப்ளையில் நடக்கிறதே ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 4 hour டைம் ஃப்ரேமுக்கு ஒரு ஃப்ளிப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த இடம் ஒரு ஃப்ளிப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி. இப்போது நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகணும்னா, இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, அப்படியே மேலே போய் பிரேக் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சப்ளையும் வந்து எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு 4 hourல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீப் பண்ண இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு தொட்டுருச்சு, தொட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கீழே போயிட்டு மார்க்கெட் மேலே வந்துட்டான். அப்படின்றப்போ இந்த சப்ளைவையும் தென் இந்த சப்ளைவும், இந்த சப்ளை கூட விடுங்க, இப்போ கரண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த சப்ளைவை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு கீழே இருந்து ஒரு டிமாண்ட் வந்து சப்போர்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதில் இருந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பை வந்து அடிக்கலாம், தைரியமாக அடிக்கலாம். இங்கேருந்து பை அடித்து மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் ப்ராஃபிட் வந்து ஹோல்டு பண்ணலாம். ப்ராஃபிட்டை எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம். சரிங்களா? சிம்பிள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஃப்ளிப்லேருந்து மேலே போயிடலாம் அப்படின்ட்டு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செல் போகிறோம். ஒரு சப்ளையோ டிமாண்டோ வந்து செல் போகிறோம். டிமாண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து 2 விஷயம் தான் ட்ரேடிங்கில், 2 விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படின்னா, மார்க்கெட் வந்து எதை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து அள்ளி அள்ளி தரோன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட்டு கிள்ளி தரோன்ட்டு எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? அந்த கிள்ளி தர்றதுலையே நம்ம எப்படி நல்ல ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும். மார்க்கெட்
இப்படி வரான். எஸ்எம்சி பேஸ் பண்ணியே சொல்கிறேன். இப்படி வந்துட்டு இங்கே என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் இந்த டிபி வரைக்கும் போகணுன்னு எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எது வரைக்கும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட் இங்கே என்ட்ரி எடுக்கிறான்னா எது வரைக்கும் போகணும்னு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வரைக்கும் போகணும் அப்படின்றத உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுக்கோங்க. ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரேக் ஈவன் வரைக்கும் போனால் போதும். மார்க்கெட் இங்கே ட்ரிகர் ஆகிறான், சர்ன்னு மேலே போய் உச்சத்துக்கு போகணும் அப்படின்ற பிளான் இருக்கக்கூடாது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பிரேக் ஈவன் பண்ணுற பாயிண்ட் வரைக்கும் போயிட்டா போதும். நம்ம எடுக்கிற என்ட்ரி நம்மளோட திறமையை வந்து மார்க்கெட்டை ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்காவது மூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்து எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 90% வந்து பிரேக் ஈவன் மூவ் ஆகிறதுக்கு என்ட்ரி வந்து எடுத்துருவீங்க. அதாவது எக்ஸாம்பிள் எதை சொல்லணும்னா, இந்த என்ட்ரி இப்போ நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன் என்ட்ரி 5 மினிட்ல. ஓகேங்களா? 5 மினிட்ல இப்போ நான் எடுத்திருக்கிற என்ட்ரி எப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த டிபிக்கு போகணும் அப்படின்றது என்னோட டார்கெட்டாக வைக்காம எனக்கு இந்த பிரேக் ஈவனுக்கு வந்துடணும். இந்த லோ இந்த பிரேக் ஈவனுக்கு வந்துடணும். இந்த பிரேக் ஈவனுக்கு வந்துட்டேன்னா என்னோட எஸ்எலை தூக்கி என்ட்ரி பாயிண்ட்ல போட்டு நான் சேஃப் ஜோன் போயிடுவேன். அப்போ மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்று மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும். கீழே போனால் ப்ராஃபிட், மேலே போனால் பிரேக் ஈவன். ரெண்டுமே என்னை பாதிக்காது. ஓகேங்களா? பிரேக் ஈவன் அடிச்சாலும் நம்ம என்ன உட்காந்து அழுதுட்டா இருக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை, பிரேக் ஈவன் தானே அப்படின்னு விட்டுறலாம். ஸோ உங்களோட ஒவ்வொரு என்ட்ரியும் இந்த பிரேக் ஈவன் போகிற அளவுக்கு மாஸ்டர் பண்ணிக்கோங்க. பேக் டெஸ்ட் கூட பண்ணி நம்ம எடுக்கிற என்ட்ரி பிரேக் ஈவனாவது போதா, அப்படியும் பிரேக் ஈவனே போகலனாலும் பிரேக் ஈவன் போகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரோவாக மாறிடுங்க பிரேக் ஈவனுக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் போகிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு என்ட்ரி எடுக்கிறத நம்ம பிரேக் ஈவன் பண்ண நம்ம ரிஸ்க்கை வந்து 0 பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். மார்க்கெட் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நம்மளால் என்ட்ரி எடுத்தால் அது பாசிபிளே, அது சாத்தியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாத்தியமே கிடையாது. உச்சத்துக்கு போகாது மார்க்கெட், எந்த ஒரு மார்க்கெட்டும். ஓகேங்களா? ஸோ அப்படி உச்சத்துக்கு போகிற மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். 99% என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அந்த 1% தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு விஷயம், நம்ம டிபி போகிறதுக்கு நம்ம பிளான் டிபி போகிறதுக்கு தான். ஆனால் பிரேக் ஈவன் வரைக்கும் நம்ம மார்க்கெட் மூவ் ஆகுற மாதிரி நம்ம டேலண்டடாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை. ஓகேங்களா? செகண்டு, இப்போது இந்த என்ட்ரியில் நான் வந்து 0.5% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு $50 ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை டாலர் போட்டால் நான் வந்து ஒரு $500 இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த இதில். ஓகேங்களா? 0.5 லாட் வந்து யூஸ் பண்ணுறேன். 0.5 லாட்டுக்கு எனக்கு $50 ரிஸ்க் இருக்குது. டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இப்படி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் $50 ரிஸ்க் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற லாட்டு 0.5 லாட்டுக்கு $50 ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ $50 ரிஸ்க்குக்கு எனக்கு வந்து இங்கே ஒரு $1000 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குதுன்னு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ $1000 ப்ராஃபிட்டு கிடைக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் $1000 ப்ராஃபிட்டு. லாட்டு 0.5 யூஸ் பண்ணுறேன். $50 ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம $1000க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், $5000 $2000 ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நம்ம இதை இப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா இது இப்படி வைக்கிறது யார் முடிவு பண்ணணும்னா மார்க்கெட்டு தான் முடிவு பண்ணணும். நம்ம இங்கே கொண்டு போய் வச்சுட்டா மார்க்கெட் போயிருமா? போகாது. ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணணும்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்கில்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்கில்லாக ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ டிபி வந்து இங்கே தான் இருக்குது, இப்படியே வச்சுக்கலாம். ஆனால் நல்லா கவனமாக பாருங்கள். 0.5 லாட் யூஸ் பண்ணுறேன். $50 ரிஸ்க் இருக்குது. $1000 ப்ராஃபிட் இருக்குது. இப்போ எனக்கு $2000 ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கன்ஃபர்மேஷனில் கில்லியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. கன்ஃபர்மேஷனில் கில்லியாக இருந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? என்னோட என்ட்ரி அண்ட் எஸ்எல் பாயிண்ட் இருக்கும்ல, இதை வந்து
நான் கன்ஃபர்மேஷன் மேலே கன்ஃபர்மேஷன் பார்த்து மினிமைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டிபி எப்படி தூக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல இப்படி மினிமைஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னாலே உங்களால் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் லாட்டு ஒன்று எடுக்க முடியும். சான்சஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம என்ட்ரி போகிறதுக்கு, இந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம 0.5 லாட்டை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம மினிமைஸ் இப்படி பண்ணிவிட்டு சும்மா போய் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ட்ரி போகும்போது தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே கொடுத்துருக்கேன். அதை போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மினிமைஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ மினிமைஸ் பண்ண கற்றுக்கிட்டா நமக்கு அதே 0.5 லாட்டுக்கு நமக்கு ஒரு $25 தான் லாஸ் இருக்கும். அப்போ நான் $50 லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ லாட்டை யூஸ் பண்ணலாம்? ஒரு லாட்டை யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் லாட்டு. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதே $50 ரிஸ்க்கு தான். ஆனால் ப்ராஃபிட் வந்து $2000 சேஞ்ச் ஆகிடும். நம்ம இந்த டிபி பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலை, குறைக்கவும் செய்யலை, எதுவுமே பண்ணல. இதை விட்டுட்டோம். இதை நம்ம தொடரதே இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி. இப்போது நீங்களே வந்து சொல்லுங்கள், நம்ம இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம என்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா தவிர நம்ம டிபியை தூக்கி வச்சு ப்ராஃபிட் பண்ணவன் ஒருத்தன் கூட கிடையாது. ஓகேங்களா? தூக்கி வச்சு பணக்காரன் ஆனவன் ஒருத்தன் கூட கிடையாது. மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் நம்ம எஃபர்ட் போட்டால் போதும். இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்கில்லாக ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். அதே ஒரு தூரம், மார்க்கெட் அதே ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து பிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. நேற்று கோல்டும் சொல்லியிருந்தோம். ஸோ கோல்டு வந்து இந்த டிமாண்ட்ஸுக்கு வந்துச்சுன்னா நம்ம பை வந்து போகலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வந்து சொல்லியிருந்தேன். இங்கேருந்து ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கான். ஆனால் அதோட கன்ஃபர்மேஷன் இந்த டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வராமலே மேலே போகிறான். ஸோ வராமலே மேலே போகிறது நமக்கு இன்னும் வந்து நல்லது தான். ஏன்னா இப்போ மார்க்கெட் இங்கே வந்துட்டு மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இப்படி வந்துட்டு மேலே போகிறோன்னா நமக்கு இங்கே டிமாண்ட் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போது இங்கே பிஒய்ஸ் பண்ணும்போது டிமாண்ட் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா இங்கே பிஒய்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இந்த டிமாண்டுக்கு வராமல் மேலே போயிட்டுருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். இப்போது இந்த ஹை அவ்வளோதான், பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். பாடி க்ளோஸ் முக்கியமாக நான் ஞாபகம் வச்சுங்க, பாடி க்ளோஸ். ஸோ 15 மினிட்ஸில் சோச்சு. ஓகே, இது சோச்சு தான். ஓகே, 15 மினிட்ஸில் இது சோச்சு. நம்ம 5 மினிட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம், சாரி. இது 15 மினிட்ஸில் சோச் ஆயிடுச்சு. இப்போ சோச்சுக்கு டிமாண்ட் எது பாருங்கள், சேம் இதே டிமாண்டு தான், சேம் இதே தான். ஓகேங்களா? இதே டிமாண்டு 15 மினிட்ஸோட டிமாண்டு. அப்போது நம்ம 5 மினிட் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்து வச்சுருந்த இந்த டிமாண்டுன்றது ஒரு ரீஃபைன்மெண்ட். இப்போ ஓகேங்களா? இப்பயும் அதே டிமாண்டு தான் நமக்கு வேலிடாக இருக்குது. நல்லா மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு லிக்விடிட்டி அழகாக ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே வந்து இங்கே இந்த பெரிய டிமாண்டில் மார்க்கெட் உள்ளே வந்தோன்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகலாம். அதுவே கொஞ்சம் உள்ளே இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு உள்ளே வந்துட்டான் அப்படின்னா நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகலாம். அப்படி 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகிறீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையில் புக் பண்ணும்போதே நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ இதனால தான் இப்போ 15 மினிட்ஸில் இங்கே புக் பண்ணும்போது ஒரு $500ன்றது 1 மினிட்ல இருந்து நம்ம என்ட்ரி ஆகும்போது அதே டிபி தான், ஆனால் நமக்கு $1000-2000 இருக்கும். ஏன்னா நம்ம கன்ஃபர்மேஷனில் இங்கே மினிமைஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அதனால ஓகேங்களா? இதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ கோர்ஸ் பை பண்ணணும் விருப்பம் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.